கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, நான் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இன்னும் வளரலை? ஏன் நான் கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக வாழ முடியலை? இந்த கேள்வி உங்களுக்குள்ளாக இருக்குமே என்றால், அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் கூறும் ஒரு பதிலை நாம் பார்க்கலாம். மத்தேயு 13:21 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஏன் அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறதில்லை? இல்லை, ஏன் பல மனிதர்களால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று ஒரு உவமையின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இந்த உவமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கான 3 காரணங்களை கூறுகிறார். அதில் ஒரு காரணத்தை தான் இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு விரும்புகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் உண்மையாக வசனத்தை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஒவ்வொரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை பிரசங்கத்தின் மூலமாகவோ, இல்லை ஒரு புஸ்தகத்தை வாசிப்பதன் மூலமாகவோ, இல்லை அவங்க வேதத்தை வாசிப்பதன் மூலமாக கற்றுக்கொள்ளும் போது இப்படி தான் நான் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஆனால் அதை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு இந்த உலக சம்பந்தமான கவலைகள் தடையாக மாறி போகிறது. பொதுவாக எதெல்லாம் குறித்து மனிதர்கள் வருத்தப்படுறாங்க? சில முக்கியமான வாரிஸ் இல்லை கவலைப்படுகின்ற காரியங்கள். நிறைய மனிதர்கள் பணத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறாங்க. என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்குது, இல்லை இவ்வளோ பணம் வேணும், எதிர்காலத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி. ஒரு சிலர் வேலையில் இருக்கிற சூழ்நிலையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த வேலையில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை வேலையில் இருக்கிற நிர்பந்தங்கள், டிமாண்ட்ஸ், அதன் மத்தியில் அவங்களால கடவுளை தேட முடியல, அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதில்ல. வேறு ஒரு சிலர் உறவுகள், அப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு வேலை செய்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. சில சமயத்தில் கணவன் காலையில் 1 மணி நேரம் வேலைக்காக பயணப்பட்டு போகணும், மறுபடியும் ஈவினிங் 1 மணி நேரம் திரும்ப வரப்போ அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க. தங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறதுக்கே அவங்களுக்கு போதுமான நேரம் இல்லாத போது அதை தாண்டி அவங்களால எப்படி ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க முடியும்? அப்போ அந்த உறவுகளை பேலன்ஸ் பண்ணி போகிறது. என்னோட ஹெல்த் ரீசன்ஸ், நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை குறித்து நிறைய கவலைப்படுறவங்களா இருக்கிறாங்க. அதுவும் இந்த நாட்களில் ஒரு மனிதனுடைய தோற்றம், இல்லை ஒரு பெண்ணினுடைய தோற்றம், அவங்களுடைய வெயிட், அவங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறது, தோற்றத்தில் அழகாக தெரியணுங்கிறதுக்காக நிறையா பணம் செலவழிக்கிறது, நேரம் செலவழிக்கிறது. அதே போல் ஆடைகள், துணிமணிகளில் நிறைய பணம் செலவழிக்கிறது. ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? நான் இப்படி இருக்கிறனால, இந்த துணிகளை உடுத்துவதனால என்னை ஒருவேளை வெறுத்துருவாங்களோ, என்னை ஒதுக்கிடுவாங்களோ. இப்போ அந்த மாதிரி கவலைகள் இருக்கும்போது மறுபடியும் கடவுளுக்குள்ளார நம்ம யாருங்கிறத காட்டிலும் நான் என்னை எப்படி பிறருக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுறங்கிறது முக்கியமாயிருது. சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா இதிலெல்லாம் கவலைப்படாதவங்க உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அதை பற்றி ரொம்ப வருத்தப்படுவாங்க. உதாரணமாக இப்போ ஒரு 2 நாடுகளுக்கு இடையே போர் நடக்குது அப்படின்னா அதை குறித்து நம்ம அக்கறை பண்ணணும், ஜெபம் பண்ணணும். பட் ஆனால் அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அந்த போரை நிறுத்துகிற எபிலிட்டி, அந்த ஒரு பவர் நமக்குள்ளாக இல்லாமல் இருக்கலாம். வேறு ஒரு சிலவங்க இந்த கால சூழலினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், சிலர் மரணத்தை பற்றி 40 வயசு தான் இருக்கும், ஆனால் இப்போவே நான் மறிக்க போகிறத பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பல காரியங்களுக்காக மனிதர்கள் வருத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். இப்படி அவங்க அந்த காரியங்களுக்காக வருத்தப்படும் போது அவங்களால என்ன பண்ண முடியல? கர்த்தரை நம்ப முடியல. கர்த்தருடைய வசனம் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யணும், நிகழ்காலத்தை குறித்து என்ன செய்யணும், இதெல்லாம் அவங்களால சிந்திச்சே பார்க்க முடியல. ஏன்னா இந்த கவலைகள், இந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், இந்த உலகம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அப்படியே பிடிச்சு வச்சிருக்கு, இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கு. இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும், சொந்த வீடு கட்டணும், இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வேணும், நகை வேணும், இல்லை ஸ்டாக் வேணும், இப்படி நிறைய காரியங்களை யோசித்து கொண்டே இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வாட் கேன் வி டூ? இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர முடியும்? வெளியில் நம்ம ஆண்டவருக்குள்ளாக எப்படி வளர முடியும்? ஒன்று, நம்ம எதை பற்றிலாம் கவலைப்படுறோமோ அதெல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுத ஆரம்பிக்கலாம். அதை எழுதி வச்சு ஆண்டவர்கிட்ட அதை ஜெபமாக மாற்றலாம்.
ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு சுவாமி. எப்போ பார்த்தாலும் ராத்திரி படுக்கிறப்ப, பகலில் எந்திரிக்கிறப்ப எப்போதுமே அதை பற்றி என் மனசில் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. தயவுசெய்து என்னை இதுலேருந்து நீங்கள் விடுதலை பண்ணுங்கள். ஜெபம் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம எதை பற்றி கவலைப்படுறோமோ அந்த கவலைகளை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட வேண்டாம். இப்போ இயேசுக்கு சொல்கிறாரு, ஒருத்தன் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது முதலாவது அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுங்கிறத முதல்ல அவன் என்ன பண்ணணும், யோசித்து அதுக்கான ஆயத்தத்தை பண்ணணும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் பிரச்சனை, இல்லை எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை அதுதான் பிரச்சனை, நான் வேலை செய்கிற இடத்துல இதுதான் பிரச்சனை. அப்போ அதை நம்ம எழுதி அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அடுத்து இதை எப்படி என்னால் சால்வ் பண்ண முடியும், வாட் கேன் ஐ டூ, அது என்னால் இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். மூணாவதாக, அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறனால அவர் மீது உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ம நம்பலாம். சும்மா அந்த பிரச்சனையை பற்றி சிந்திச்சு ரொம்ப ஒரு நெகட்டிவ் மோடுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள், இன்றைய தினம் கர்த்தர் நமக்கு அருளிய நாள். இந்த நாளில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நான் ஃபெய்த்ஃபுல்லாக செய்யணும், உண்மையாக நான் செய்யணும். நான் உண்மையாக செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் கர்த்தருடையது, கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார். நிறைய நேரத்தில் நம்ம ஏன் கடவுளுக்குள்ளாக வளர முடியல, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்த கவலைகள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருப்போமே என்றால் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக வளரப்போவதில்லை. மாறாக எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். இரண்டாவது, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னால் என்ன செய்ய முடியும், இந்த கவலையிலிருந்து நான் வருவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நம்ம ஒரு திட்டமிட்டு அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். மூணாவதாக, இன்றைய தினம் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட். எதிர்காலத்து குறித்தும் கடந்த காலத்து குறித்தும் சிந்திச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்ய முடியாது. இன்றைக்கி நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் திறம்பட செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே இந்த உலக கவலைகளை மேற்கொண்டு அவருக்குள் வளர நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.